ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான அல்வா பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையே இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். நான் நல்லாவே ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன், அதனால் இதை நான் சலிக்கலை. நீங்கள் சலிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சின்ன ஓட்டை இருக்கிற அந்த சலடையில் சலித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை இல்லைனா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே அதே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிடலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையில் சேர்க்கும்போது இந்த வெள்ளை தண்ணி நல்லா சூடாகவே மெயின்டைன் ஆகணும். அதனால் வேறு ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலையில் இருக்கிற பச்சை மணம் எல்லாமே போயிட்டு நல்லா வாசனை வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு லைட்டாக கலரும் மாறினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவுமே தட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளை தண்ணி லாஸ்ட் வரைக்குமே நல்லா சூடாக இருக்கணும். கையெடுக்காமல் ஒரு 3-4 நிமிஷம் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி